கோயம்புத்தூரை சேர்ந்த ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவர், கௌரவ தலைவர், மிக நீண்ட அனுபவம் கொண்டவர், ஒரு அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர், சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர், எனக்கு சகோதரர் மாதிரி. ஏனென்றால் நாங்கள் 2 பேரும் ஒரே ஊர் பக்கம்தான். ஸோ அவர் எழுந்து ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்கிறார். அது ஜிஎஸ்டி பற்றி வித்தியாசம் இருக்குது, காரம் தனியாக ஸ்வீட்டு தனியாக அப்படின்னு அவர் பேசுகிறார். ஜிஎஸ்டி பற்றி என்ன குறைகள் இருந்தாலும் கேட்குறதுக்கு தானே அமைச்சரே வந்திருக்காங்க. அதுக்குன்னு அதிகாரிகளை காலையிலிருந்து அங்கே உட்கார வச்சுருக்காங்க. என்ன குறைகள் இருந்தாலும் சொல்கிறது தானே. நாங்கள் குறைகளை கேட்கவே மாட்டோம், நாங்கள் ஜிஎஸ்டி பற்றி என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு சொன்னால் அது வராமல் இருந்திருக்கலாம், அந்த முயற்சி எடுக்காமையே இருந்திருக்கலாமே. ஆனால் ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம பகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக செய்யணும்னு என்னோட வேண்டுகோளை ஏற்று இந்த மாதிரி ஒரு முயற்சியை பண்ணிட்டு ஒரு மத்திய அமைச்சர் வராங்க. வருகின்ற பொழுது அவங்கக்கிட்ட ஒரு கருத்தை சொல்கிறாரு. நீங்கள் எல்லாருமே கோயம்புத்தூர்லேயே தான் இருக்கிறவங்க. அவர் பேசுகின்ற பொழுது இந்த அம்மா எம்எல்ஏ அம்மா என் கடைக்கு வருவாங்க, ஜிலேபி சாப்பிடுவாங்க, அப்புறம் காஃபி குடிப்பாங்க, அப்புறம் சண்டையும் போடுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பேசினார். நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தீங்க. நாங்கள் இமீடியட்டாக அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணலை. நான் கேட்டிருக்க முடியும், நான் உங்கள் கடைக்கு எத்தனை முறை வந்திருக்கேன் இது வரைக்கும், இல்லை எப்பாவது வந்து உங்கள்கிட்ட நான் சண்டை போட்டிருக்கேனா, இல்லை எத்தனை முறை வந்து நான் ஜிலேபி சாப்பிட்ருக்கேன், நான் என்ன சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா அந்த ஜிலேபியை சொன்னீங்களே, அது இது வரைக்கும் நான் அந்த ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை. இதெல்லாம் நான் மேடையிலேயே சொல்லியிருக்க முடியும். நான் அதை விரும்பலை. ஏனென்று கேட்டால் அது ஒரு பொது மேடை. அந்த இடத்துல என்னதான் நான் அவரை மதிக்கக்கூடியவளாக இருந்தாலும், என்னதான் எங்களுக்குள்ளே வந்து ஒரு நட்பு அப்படிங்கிறது இருந்தாலும், ஒரு எம்எல்ஏ ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற ஒரு இது இருந்தால் கூட அந்த இடத்துல நாங்கள் எழுந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை இதை பற்றி. அடுத்த நாள் காலை, நேற்று காலையில் 7 மணியிலிருந்து எனக்கு அவர் தொடர்ச்சியாக ஃபோன் செய்கிறார். நான் தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் இப்போவே வரேன், எனக்கு மன்னிப்பு கேட்குறதுக்கு நீங்கள் டைம் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும், நேற்று காலையில் 10 மணிக்கு ஹிந்துஸ்தான் காலேஜ் ப்ரோக்ராம். அது முடித்ததுக்கப்புறம் உடனடியாக அரசூர் போய் மெம்பர்ஷிப் சேர்த்துறதுக்கான ப்ரோக்ராம். ஸோ நாங்கள் இருக்கலை, காலையில் வாய்ப்பே இல்லை, மதிய லஞ்சுக்கு அப்புறம் பார்க்கலான்னு சொல்கிறோம். ஸோ நாங்கள் ஹோட்டல் வந்தோடனே லஞ்ச் முடித்ததுக்கப்புறம் உடனே அவர் வராரு. அப்போ கூட 4:30 மணிக்கு உங்களோட ப்ரெஸ் மீட் இருக்குது, 4 மணிக்கு உங்கள் ப்ரெஸ் மீட். அதை கூட சொல்கிறாரு, 4 மணிக்கு ப்ரெஸ் எல்லாம் இருப்பாங்க, நான் முன்னாடியே வந்து உங்களை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, உங்கள் விருப்பம், வாங்கன்னு சொல்லி அவர் 2:30 மணிக்கு வராரு. வந்து இந்த மாதிரி நான் வந்து பேசின விஷயம் தவறு தான், நான் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன், இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரலாக வேறு மாதிரி போயிடுச்சு, ஜிஎஸ்டியில் எனக்கு கருத்துக்கள் இருந்தால் கூட நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் காமர்ஸில் இருந்த போது இருந்து கூட இங்கே வந்து நான் உங்களை பார்த்துருக்கேன், அதனால் இந்த மாதிரி தப்பாக போன ஒரு விஷயம் நீங்கள் மனசு புண்பட்டிருந்தால் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தவன், என்னோடய குடும்பத்தோட தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் எங்ககிட்ட சொல்கிறார். ஓகே. அதுக்கப்புறம் மேடம் சொல்கிறாங்க, அந்த வீடியோவும் இருக்குது, ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது, அதை கேட்டு பதில் சொல்கிறதுக்கு எனக்கும் கடமை இருக்குது. ஆனால் உங்களோட எம்எல்ஏ, அது ஒரு பெண் எம்எல்ஏ, அவங்க வந்து உங்கள் கடையில் என்னென்னவெல்லாம் சாப்பிட்டாங்க, ஒரு வாடிக்கையாளர் என்னென்னவெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லலாமா? அது முறையா? உங்கள் ஹோட்டலுக்கு வந்து அடுத்த முறை 10 பேர்த்தோட யாராவது சாப்பிட வந்தா நீங்கள் அதையெல்லாம் பார்த்துட்ருப்பீங்களான்னு தோணாதா அப்படின்னு மட்டும்தான் கேட்குறாங்க. உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கிட்டும் மன்னிப்பு கேட்குறாரு, மன்னிச்சுக்கணுமா, நீங்கள் சகோதரி மாதிரி தான், ஆனால் ஏதோ அந்த நேரத்தில் நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு எங்கிட்ட சொல்கிறாரு. அவ்வளோதான். கூட அந்த அரங்கத்தில் பின்னாடி பக்கம், முன்னாடி பக்கம் வீடியோவில் நாங்கள் இருந்திருப்போம், பின்னாடி பக்கம் ஒரு சில கட்சிக்காரங்க இருக்காங்க. ஆனால் இந்த வீடியோவுக்கு பின்னாடி அதை ஒரு சில கட்சியினுடைய சமூக ஊடக பக்கத்தில் பகிர்ந்துருக்கிறாங்க. ஏனென்றால் அவ்வளோ ஒரு பொது மேடையில் வச்சு நம்ம எம்எல்ஏவை நம்ம கட்சிக்காரங்களை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் எங்கள் கட்சிக்காரங்களுக்கு இருக்குது. இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் என்ன கூட சொல்ல விரும்புகிறேன். நான் வழக்கமாக அரசியல் அப்படின்னு சொன்னாலே ஒரு சவால் நிறைந்த பாதை, அது ஒரு போராட்டங்கள் நிறைந்த பாதை. இன்றைக்கும் இங்கே பெண்களுக்கான சம வாய்ப்புகளாக சம மரியாதை இருக்கான்னு சொன்னால் ஒரு அரசியல்வாதியாக, பெண் அரசியல்வாதியாக நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் அதுக்காக ஐயோ நான் பெண்ணாக இருக்கிறேன், எனக்கு இந்த சலுகை ஏன் கொடுக்கல,
ஐயோ நான் பெண் அரசியல்வாதி, என் மேலே இறக்கம் காட்டுங்க, கருணை காட்டுங்க, அதுக்காக சொல்ல வரல. நீங்கள் அதே மேடையில் ஒரு ஆண் அமைச்சர், ஒரு ஆண் எம்எல்ஏ அப்படி இருந்தால் இந்த மாதிரியான பேச்சுக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்கள். நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் பெண் அப்படிங்கிறதுக்காக எந்தவித ஒரு கூடுதல் சலுகையை நான் எதிர்பார்க்கல. ஆனால் நான் சொல்கிறது, ஆளுங்கட்சியில் மாநில அரசாங்கத்திலிருந்து ஒரு அமைச்சர் இல்லை யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி வந்து உட்காந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கன்னு தேர்தல் இல்லாத சமயத்தில் யாராவது வந்திருக்காங்களா? இல்லை. ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ பொதுவில் போகும்போது நானும் கவனிக்கிறேன், தமிழ்நாட்டில் அது திருமதி கனிமொழியாக இருக்கலாம், அல்லது செல்வி ஜோதிமணியாக இருக்கலாம், இந்த மாதிரி பெண்கள் போகும்போது மட்டும் உடனே அவங்கள சூழ்ந்துட்டு கேள்வி கேட்குறது, உடனே அந்த வீடியோ வந்து வெளியில் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக இருக்குது. ஏனென்றால் சமுதாயத்தினுடைய பார்வையில் நீங்கள் எவ்வளோ உயர்ந்த பொறுப்புக்கு போனாலும் நீங்கள் பெண்கள் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இது எங்ககிட்ட இல்லை, நாங்கள் அப்படி பார்க்கலன்னு சொன்னால் சந்தோஷம். ஆனால் இப்படி ஒரு பார்வை இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது என்னோட கடமையாக நான் பார்க்குறேன். திரும்பவும் சொல்கிறேன், பெண் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த சொல்லியும் எதிர்பார்க்கிறேன். இந்த சமுதாயத்தினுடைய மனப்போக்கு அப்படிங்கிறத நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஸோ அதனால் நாங்கள் மிரட்டி அவரை கூட்டிகிட்டு வந்து மன்னிப்பு வாங்கினோம், காங்கிரஸ்லேருந்து திமுகலேருந்து ஒரு தொழிலதிபரை ஆனால் ஆணவத்தில் அதிகாரத்தில் கூட்டிகிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய இந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு. இதில் கொண்டு வந்து ஜாதியை வேற இழுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் பட்டியலினத்தை சார்ந்தவங்க மேலே நடக்கக்கூடிய கொடுமைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கு முதன்மை மாநிலமாக மாறிட்டு இருக்கு தமிழ்நாடு. அதை பற்றி, அந்த சமூக நீதி பற்றி யாரும் பேசலை. ஆனால் ஒரு பெண்மணி உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறாங்க, இவங்க பண்ணுற தவறுகளை எல்லாம் பாராளுமன்றத்தில் பட்டியலிடுகிறார். இவங்க சொல்கிற கேள்விகளுக்கெல்லாம் தமிழில் புரிந்து கொண்டு பதிலளிக்கிறார். இவங்க சொல்லக்கூடிய பொய்களை எல்லாம் டெல்லியிலே பார்லிமெண்ட்டில் அவர் தோலுரித்து விடுகிறார். அப்படிங்கிற வைத்தறிச்சல்ல உடனே கொண்டு வந்து இதுக்கு ஒரு ஜாதி வர்ணம் பூசி தங்களோட வழக்கமான அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் உண்மையான சமூக நீதி அப்படின்னு சொன்னால் எல்லா ஜாதிக்கும் சமமான மரியாதை கொடுக்கறது தான் சமூக நீதி. தங்களோட பாரம்பரியமான அரசியல், எந்த கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்டவங்களில் உண்மைத்தன்மை இருக்குன்னா உடனே அவங்க ஜாதியை போய் பேசுறது. இது தமிழ்நாட்டோட இவர்கள் இத்தனை வருடம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலுடைய ஒரு பாற்று. இதுதான் நடந்த விஷயம். அன்னபூர்ணா ஓனர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் நேரடியாக நீங்கள் போய் நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது போய் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே தொழிலதிபர் தானாகவே வந்து அவர் விஷயத்துக்கான வருத்தத்தை கேட்டார். எதற்காக பாஜக இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சமூக வலைதளத்தில் நிறைய பேரோட கேள்வியாகும். நான் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். உங்களோட கேள்விகள் இதோட இருந்ததுன்னா, ஒரு அரங்கத்துக்குள்ளே கூட்டம் நடக்குது. அரங்கத்துக்குள்ளே நடக்கிற கூட்டத்தில் ஒரு பெண் அமைச்சர், பெண் எம்எல்ஏ பற்றி அநாகரிகமாக அவர் பேசினாருன்னு நிறைய பேர் நீங்களே ஒத்துக்கிறீங்க. அப்படி பேசலாமா? இல்லைங்க, பேசியிருக்கக்கூடாது. என்ன சாப்பிட்டாங்கன்னு சொல்லலாமா? இல்லை, சொல்லியிருக்கக்கூடாது. தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு நட்பு இருந்ததுன்னா நம்ம ரூம்குள்ளே பேசுகிறது வேறு. வெயிட். ஆனால் இத்தனை பேருக்கு முன்னால் அவர் இப்படி பேசிட்டு போகிறாரு அப்படிங்கும்போது அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் அது எப்படி போகுது? நம்ம பகுதியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய அமைச்சரை கூட்டிகிட்டு வந்து இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி எல்லா மக்களுக்கும், கட்சிக்காரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் அந்த கொடிசியா மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜ் ட்ரஸ்ட்டோட தனி டெலிகேஷன் மீட் பண்ணுறாங்க. பஞ்சு விலையை குறைப்பதற்காக தனியாக சைமாலிருந்து ஒரு டெலிகேஷன் வருது. அதற்கும் அவங்க மீட் பண்ணி பேசுகிறாங்க. அதற்கு பின்பாக ஹோட்டல் கல்யாண மண்டபத்தோட உரிமையாளர்கள் வராங்க. ஜிஎஸ்டி பிரச்சனை, அந்த டெலிகேஷனை மீட் பண்ணுறாங்க. இவ்வளோ தூரம் முயற்சி எடுத்த இத்தனை விஷயத்தை பற்றி யாராவது பேசினாங்களா? ஆனால் ஜிஎஸ்டி பற்றின பேசின விஷயம் மட்டும் தமிழ்நாட்டில் அது எவ்வளோ தூரம் போச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால் இந்த வீடியோவை பின்னால் அந்த ரூமில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிக்காரர்கள் எடுத்து அவங்களோட
அதிகார பக்கத்துலேயோ இல்லை வந்து அவங்களோட முகநூல் பக்கத்துலேயோ போடுறத நாங்கள் என்ன சொல்ல முடியும்? நான் என்ன சொல்கிறேன், நான் பிஆர் பீப்புளுக்கு சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்த விஷயம் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்லை. ஏன் ப்ராப்ளம் ஆகுதுன்னா, ஓகே அவர் நீங்களே சொல்றீங்க இட்ஸ் லைக் அ பிரதர் ஃபீலிங் சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? ஸோ யூ வில் ஆல்சோ அக்செப்ட் ஹி நெவர் இன்டெண்டட் எனிதிங் மெலிஷியஸ். அவர் பேசின விதம் வந்து ரைட் ராங் தட்ஸ் எ டிஃபரன்ஸ். பட் ஹி ஆக்சுவலி டிடன்ட் மீன் எனிதிங் மெலிஷியஸ், கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் அவர் ஃபீல் பண்ணுறாரு, வந்து அப்பாலஜைஸ் பண்ணுறாரு. நேற்று மார்னிங் வந்து நாங்கள் எத்தனை பேர் கேட்டாலும் அவர் ஆக்சுவலாக ப்ரெஸ் கிட்ட அதுக்கப்புறம் அதை பற்றி பேச மாட்டேன்ட்டார். வி ஆல் ஆஸ்ட், ஆனால் அவர் பேச மாட்டேன்ட்டார். இந்த அவர் அப்பாலஜைஸ் பண்ண வீடியோ ஆக்சுவலாக பிஜேபி ரிலீஸ் பண்ணலைன்னா அது இவ்வளோ பாப்புலர் ஆயிருக்காது. இப்போ இன்னைக்கு மார்னிங் கூட உங்கள் பிஜேபியுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அங்கே வந்து பார்க்கிங் ஏரியா இல்லை அந்த மாதிரிலாம் வந்து ட்விட்டர்ல போட்டுருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இது வந்து இஷ்யூ கூட இல்லை மேம். இப்போ திஸ் இஸ் லைக் டார்கெட்டிங் அன் இண்டிவிஜுவல் விச் இஸ் லைக் ஐ டோன்ட் திங்க் நீங்கள் சொல்லலாம், நீங்கள் அவரை வந்து மிரட்ட வைக்க பார்க்குறீங்க, உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துறீங்கன்னு. அதனால தான் நான் சொல்கிறேன், இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறதை விட who will be the odd person to answer? நீங்க எல்லாத்தையும் எங்க கேக்குறீங்க? நோ அன்னபூர்ணா ஹோட்டல்ல சாம்பார்ல வெங்காயம் தக்காளி நீங்க பேசுவோம், நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க வந்து அந்த இடத்துல நான் பேசின ரெஃபரன்ஸ் எது? நீங்க அதை வந்து ஈக்குவேட் பண்ணுவீங்களா? சொல்லுங்க. நான் கேட்கறது குரு, shall you equate it? How I have expressed my opinion, how he has expressed opinion. That is correct. See, but what we are saying is, நேற்று ஈவினிங் வந்து yes he apologized, that is fact. No one is denying the fact of the event of the sequence, no one is denying it. But அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணது வந்து it is looking like அவரை வந்து டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. நாம இதில் எந்த விதமான டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு மத்திய அரசு தமிழ்நாட்டில் டார்கெட் பண்ணணும்னு சொன்னால் பிரைம் மினிஸ்டரை பற்றி உண்மைக்கு புறம்பா எத்தனை ஹேண்டில்ஸில் போட்டுட்ருக்காங்க, எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. சரி மேம், இன்னைக்கு எதுக்கு திரும்பவும் பார்க்கிங் ஏரியா பற்றி? நான் பார்க்கிங் ஏரியா பற்றி எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லி தான் தெரியும். ஆனால் ஒரு விஷயம், ஏங்க ஒரு விஷயத்த நீங்கள் ஜிஎஸ்டி பற்றி பேசுகிறீங்கன்னா பிஜேபிக்காரங்க பதிலே சொல்லக்கூடாது, அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரே விஷயம் தான் உங்களுக்கு சொல்கிறேன், ஹோட்டல் நிர்வாகத்தையோ ஹோட்டல் உரிமையாளரையோ நாங்கள் வற்புறுத்தியோ நாங்கள் மிரட்டியோ இல்லை, நாங்கள் கேட்டோம். அவர் வந்து அதை பண்ணார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஐ கேன் ஷோ த ஃபோன் கால் ரெக்கார்ட், தட் இஸ் நாட் ப்ராப்பர். எத்தனை முறை அவர் எனக்கு ஃபோன் பண்ணி நான் நேரில் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லி. ஸோ அதனால் இது சம்மந்தமாக நாங்கள் ஏதாவது எங்கள் தரப்பில் இருந்து நாங்கள் அவரை அப்ரோச் பண்ணோமா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகே, அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஏங்க அதிகாரத்தில் திமுக காரங்க கூட தான் இருக்காங்க. அதிகாரத்தில் நாங்கள் 10 வருஷமாக தாங்க இருக்கோம். எங்களை பற்றி யாராவது திட்டாமல் இருக்காங்களா? இல்லை அவங்கள பற்றி டிமீன் பண்ணி போடாமல் இருக்காங்களா? இன்னும் புதுசாக அதிகாரத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, இப்போதான் நாங்கள் அதிகாரத்தில் போனோம் தெரியுதா? அதுதான் நான் சொல்கிறேன், இது irrelevant. இட் இஸ் irrelevant டோட்டலி. அதிகாரத்தில் நாங்கள் 10 வருஷமாக தான் இருக்கோம். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் பர்சனலாக டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? நான் சொல்கிறேன், மத்திய நிதியமைச்சரை தமிழகத்தில் குறிப்பாக காங்கிரஸ் திமுக பர்சனலாக டார்கெட் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்க? நேற்று சென்னை மெட்ரோவுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க. இத்தனை நாள் என்ன பொய் பேசிகிட்டு இருந்தாங்க. சென்னை மெட்ரோவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கலன்னு சொன்னாங்க. மத்திய நிதியமைச்சர் உண்மையை வெளுத்து வெளியில் வைக்கிறாங்க. இது மாநில அரசு திட்டம். இவங்க பேசுகிற ஒவ்வொரு பொய்யும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தோல் உரித்திருக்கிறார். என்ன உண்மைன்னு வெளியில் சொல்லிடுறாங்க. அதுவும் என்ன முக்கியமான பிரச்சனை, இங்கிலீஷ் ஹிந்தியில் சொல்லலை, தமிழில் சொல்லிடுறாங்க. திமுகவோட பொய் வேஷத்தை பற்றி, பொய்யை பற்றி அவங்க தமிழில் பேசுகிறாங்க. அதனால் வரக்கூடிய பிரச்சனையினால் அவங்கள பர்சனலாக டார்கெட் பண்ணுறாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம்.
நான் என்ன சொல்கிறேங்க, இது நான் வைக்கிறேன், நான் இண்டிவிஜுவலை டார்கெட் பண்ணுறேன்னா இருக்கிற ஹேண்டில் எல்லாம் எந்த ஹேண்டில் போட்டுட்டு இருக்காங்க? ஏங்க நீங்கள், நான் என்ன சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன், ஒரு ஹாலில் பல்வேறு நபர்கள் இருக்கின்ற பொழுது அதை பற்றி நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. பிகாஸ் முன்னத்த நாள் என்னென்னவெல்லாம் ஆயிருக்கு. கட்சிக்காரங்க ஒரு பக்கம் ரியாக்ஷன், இன்னொரு பக்கம் ஆக்ஷன் அப்படின்னு வரதான் செய்யும் அது. ஸோ இதுக்கு நான் வந்து இதை பண்ணினது சரி நியாயம் அதுக்குள்ளே போக வரல. ஒரு விஷயம் தப்பாக முதல்ல போகுதுன்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு பக்கம் எஸ் ஃபியூவல். அதனால தான் நாங்களும் எப்படி இதை பார்க்குறோன்னா அதுக்கான பதிலை சொல்லணும்னு நினைக்கிறோம். இதில் வந்து திருப்பியும் இது நடந்தது, அது நடந்தது, அவர் இப்படி இவர் இப்படி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகலை. நான் உங்ககிட்ட சொல்கிறது எல்லாமே 100% என்ன நடந்ததோ அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இல்லை என்ன ஆகுதுன்னா, ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேட்குறது அப்படிங்கிறதுல இல்லை இஷ்யூ. நெரட்டிவ் எப்படி எடுத்தாங்க அவங்க? ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேட்டால் நீங்கள் மிரட்டுவீங்களா? ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேட்டதை நாங்கள் வந்து ஒன்றும் கேட்கவும் இல்லை. இன்ஃபேக்ட் ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேளுங்கிறதான ஒரு அமைச்சரே வராரு. நாங்கள் ஜிஎஸ்டி பற்றி கேட்க மாட்டோங்க, நீங்கள் சொல்கிற கிரிட்டிசிசம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்னா வெயிட் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து இங்கே வந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வாலண்டரியாக நாங்கள் ஒரு முயற்சி எடுத்து வாங்க ஜிஎஸ்டி பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறதுக்கு வர்றோம். ரெண்டாவது, நீங்கள் ஒரு பொது வெளியில் ஒரு விஷயத்தை தப்பாக எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு சொன்னால் அதை சரி பண்ணுறதுக்காக இன்னொரு முயற்சி பண்ண தான் செய்வாங்க. இல்லை தப்பாக எடுத்துகிட்டு போகிறது வந்து அவர் ஜிஎஸ்டியை பற்றி பேசினதுல நாங்க அது இல்லைன்னு சொல்லலையே. மேடம் கூட என்ன சொல்றாங்க, மேடம் கூட ஜிஎஸ்டி பத்தி நீங்க என்ன பேசினாலும் நான் பதில் சொல்றேங்கிறாங்க. கரெக்ட் மேம். பட் என்னன்னா நீங்களே ஒத்துக்கிறீங்க he didn't mean anything malicious ன்னு சொல்லும்போது அவரும் அப்பாலஜைஸ் பண்ணதுக்கு ஓகே அவர் ஹால்ல பேசினாரு. அது வந்து எஸ் அதுதான் தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு பயத்தை தான் ஏற்படுது. நான் இன்னொன்னு சொல்றேன். யாரும் வரவே மாட்டாங்க. இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன். கோயம்புத்தூரில் இருக்கிற தொழில் அமைப்புகள்கிட்ட நீங்கள் வேணால் பேசுங்க. எத்தனை தொழில் அமைப்புகளை சார்ந்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி அந்த இடத்துல ஒரு தப்பு நடந்து போச்சுங்க, நம்ம பகுதிக்கு உதவி செய்ய வந்த அமைச்சரை நாம் சங்கடப்படுத்திட்டோம். அம்மா நான் என்ன சொல்கிறேன், அப்படியே விடணும் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு பிஜேபியோட இதிலிருந்து தரப்புலேருந்து இன்னொருத்தவங்க பதில் சொல்கிற சூழ்நிலை கொண்டு வந்துடுறாங்க. நீங்கள் இது வந்து ஆல் ஆஃப் அஸ் அக்செப்ட். இது வரைக்கும் யாருமே இத்தனை அஃபிஷியல்ஸ் கொண்டு வந்து இந்த மாதிரி மீட்டிங் வைக்கல. அங்கே வந்த எல்லா இண்டஸ்ட்ரி எம்எஸ்என்ஜிலேருந்து எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. தி அஃபிஷியல்ஸ் ஆர் வெரி குவார்டியர்ஸ். எங்கள் ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட். பட் என்னன்னா இன்னைக்கு அதெல்லாம் எனக்கு அதுதான் வருத்தம். நான் அதுதான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன். இத்தனை தூரம் கொண்டு வந்து இதுக்காக கிட்டத்தட்ட 1 மாதம் வேலை பண்ணோங்க. 1 மாதம் வேலை பண்ணோம். நேற்று காலையில் பார்த்தீங்க, அந்த 1500 பெண்களுக்கு கொடுக்குறதா முதல்ல அவங்களோட திட்டமாக இருந்தது. அதுக்கு தான் நான் இன்வைட் பண்ணேன். அந்த 1500 ஏழை பெண்களுக்கு கூட நான் ஒவ்வொரு பகுதியாக கண்டறிஞ்சு அவங்க நடந்து போகிற தூரத்தில் அந்த பயிற்சியை வச்சு அவங்களுக்கு இலவசமாக ஒரு பயிற்சியும் கொடுத்து இதுக்காக உதவி பண்ணி வரக்கூடிய அமைச்சர் கூட நான் என்ன பண்ணுறேன், நம்ம பகுதி நல்லா இருக்கணும், நம்ம இஷ்யூ, நம்ம தொழில் இங்கே வந்து நசிஞ்சு போயிட்டுருக்கு. கரண்ட்டு கட்டண உயர்வால் சிறு குறு தொழில்கள் கோயம்புத்தூரில் 30% மேலே வெறும் மின்கட்ட பிரச்சனைக்காக இன்றைக்கி வந்து அவங்க க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டு பண்ணுறதுக்கு மாநில அரசு தயாராக இல்லை. அவங்களோட மூலப்பொருள் பிரச்சனை, எங்கெங்க ரா மெட்டீரியல் உங்களுக்கு இஷ்யூ இருக்குது, குஜராத்தில் பண்ணுறாங்க, மகாராஷ்டிராவில் பண்ணுறாங்க. சிறு குறு தொழில்களுக்கு பிரச்சனை இருக்குதா, உட்காந்து பேசுகிறாங்க. அந்த டெலிகேஷனை கூட்டிகிட்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட உட்காந்து பேசுகிறாங்க. ஒரு எக்ஸசைஸ் இது வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பண்ணாங்களா? மாநில அரசோட தவறான கொள்கைனால இன்னைக்கு இந்த பகுதியில் இருக்கிற சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நசிஞ்சு போய் கிடக்குறாங்க. மோட்டர் பம்ப் இண்டஸ்ட்ரி, பெட் கிரைண்டர் இண்டஸ்ட்ரி, தனித்தனியாக ஒரு இண்டஸ்ட்ரியோட ஒரு அமைச்சர் உட்காந்து பேசி உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? எலெக்ஷன் நேரம் தவிர வேறு ஏதாவது நேரத்தில் இவங்க ஏதாவது பேசுகிறாங்களா? ஆனால் அந்த வேலையை இங்கே இருக்கிற ஒரு பிஜேபி எம்எல்ஏ பண்ணுறோம். எம்எல்ஏ வேலை இது இல்லைங்க. என்னோடய வேலை சட்டசபையில் பேசுகிறது, என்னோடய வேலை லோக்கலில் ரோடு லைட்டு இது அப்படின்னு சொல்லி நான் நிறுத்தலைங்க. நான் அந்த மாதிரி எம்எல்ஏ வேலை இல்லைன்னு நினச்சலையே. இல்லை என் தொகுதிக்கு மட்டும் இவங்க பண்ணால் போதுன்னு நான் நினைக்கலையே. நம்ம ஏரியா நல்லா இருக்கணும்னு பார்க்குறோம், அதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறோம். இதில் என்ன ஆகுது, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வீடியோ மட்டும்தான் போகுது. ஒரு குறைதீர்க்கும் கூட்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருத்தரை கூப்பிட்டு மக்கள்கிட்ட வந்து பேசி, வியாபாரிகளாகட்டும் தொழிலதிபர்களாகட்டும் எல்லாத்தையும் கூப்பிட்டு
குறை கேட்கும்போது குறையை சொன்னால் மிரட்டப்படுவது. அதே போல் சூலூர் பக்கத்தில் ஒரு இளைஞர் ஒருத்தர் வந்து செமிகண்டக்டர் பற்றி என்னமோ கேட்குறார். அதுவும் பார்த்தீங்கன்னா சரியான முறையில் பதில் சொல்லாமல் அங்கேயும் பார்த்தீங்கன்னா படம் எடுக்கக்கூடாது என்று மிரட்டப்பட்டு மிரட்டல் நாடகம் தான் நடைபெற்றது. எதுக்கு இந்த குறை தீர்க்கும் கூட்டம்? நடந்து முடிந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கிய பிரச்சனையே ஜிஎஸ்டி தான். கொங்கு மண்டலத்திற்கு வந்து அதிகமான பாதிப்பு எங்கேன்னு கேட்டிங்கன்னா எதனால் என்று கேட்டீர்கள், ஆனால் ஜிஎஸ்டினால தான். இந்த குறை தீர்க்கும் கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து அவர்கள் வந்து ஏதாவது இதை குறைக்கலாம் அதை குறைக்கலாம் அப்படின்லாம் பேச மாட்டாங்க. யாரும் கேள்வியே கேட்கக்கூடாது. அப்படிப்பட்ட தர்பார் ஆட்சி தான் இங்கே நடந்துட்டு இருக்குது மத்தியில். அதுக்கு உதாரணம் என்னன்னு சொல்ல போனால், பிஸ்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18% வரைக்கும் பிஸ்கெட், நம்ம சாப்பிட்ற பிஸ்கெட். தங்க பிஸ்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3%. இதிலிருந்து தெரியுது என்ன விதமான பாகுபாடு நடக்குது, யாருக்காக ஆட்சி அப்படிங்கிறது வந்து இதை பார்த்தாலே மக்களுக்கு தெரியும். அதனால தான் 40க்கு 40 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தார்கள் கூட்டணிக்கு. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதைவிட அந்த மன்னிப்பு கேட்கும் வீடியோ நான் கேட்குறேன், மாண்புமிகு தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வந்து எப்படி நீங்கள் வந்து நான் ஜிலேபி சாப்பிடலாம் சொல்லலாம், காஃபி சாப்பிட சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஹோட்டலில் வந்து எப்பவுமே அந்த விருந்தோம்பல் இருக்கும். இப்போ நம்ம போனோம்னா, இப்போ நான் போகிறேன்னா என்ன பிடிக்குமோ அது வந்து வைப்பாங்க, அது நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. வெளியே பார்த்தாலும் இது ஏதாவது இருக்கா அப்படிம்பாங்க. டீ எப்படி இருக்குது, காஃபி எப்படி இருக்குங்க. அது இன் கேமரா ப்ரொசீடிங்கா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றது. ஒரு பொதுமக்கள் வந்து செல்லும் இடத்துல நம்ம என்ன சாப்பிட்றோன்னு பார்க்கறதுக்கு கூட யாருக்கு தெரியாதா? ஹோட்டல் அதிபர் பேசக்கூடாதா? அப்படி இருக்கிறவங்க அந்த மன்னிப்பு கேட்கும்போது அவர் சீனிவாசன் மன்னிப்பு கேட்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அவருடைய அனுமதியின் பேரில் வெளியிடப்பட்டதா? இது எல்லா சட்டத்தையும் மீறதாச்சே, தனி மனித சட்டத்தை மீற மாதிரி விஷயம் இது. அந்த இடத்துல அந்த வீடியோ நல்லா பாருங்க, அந்த பாடி லாங்குவேஜ். இவர்கள் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் இவர் சந்திக்காமே விட்டுருக்கலாம். அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லைன்னு சொல்றாங்களே, எதுக்கு அந்த சந்திப்பு ஏற்பாடு? அப்ப எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த வீடியோ வெளியிருந்து எடுக்கிறாங்க. அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ இருக்காங்க, அமைச்சர் இருக்கிறாங்க, சீனிவாசன் இருக்கார். அப்போ வீடியோ எடுத்தது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு கூட்டமே நின்று இருக்குது. அப்போ கூட்டமாக கூடி நீங்கள் வந்து பழைய பஞ்சாயத்து காலத்தில் எப்படி இடுப்பில் துண்டை கட்டிட்டு மன்னிச்சுக்குங்கன்னு சொன்னாங்களே, அந்த கதைக்கு போகுதா இது? நம்மளை கற்காலத்துக்கு இழுத்து போகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி சொல்கிறவங்க எதுக்கு அவரை கூப்பிட்டு மன்னிப்பை நீங்கள் ஏற்றுக்கணும்? அவர் என்ன அப்படி தப்பாக பேசிட்டார்? ஃபோன்லேயே கேட்டிருக்கலாம், இல்லை சந்திக்காமல் விட்டுருக்கலாம். இந்த அநியாயத்தை வந்து யாருமே கேட்க மாட்டாங்களா? கோவை மக்களுக்கு வந்து இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னபூர்ணா அப்படிங்கிறது கோயம்புத்தூருடைய ஒரு முகமாக பார்க்கப்படுகிறது. அன்னபூர்ணா ஓனரை வந்து அவமானப்படுத்துறது கோவை மக்களை அவமானப்படுத்துற மாதிரி தான். அங்கே இருக்கக்கூடிய தொழில் அமைப்பினர் இனி யாராவது வாய் திறப்பாங்களா? யாரும் பேச மாட்டாங்க. இவங்க கிட்ட என்ன சொல்லணும்? மாதம் மும்மாறி பொழிகிறது மன்னானா சொல்லணும். இவர்களுக்கு தமிழ் பற்றி அடிக்கடி பேசுவாங்க. இந்த தடவை தமிழ் மறந்துட்டாங்க. நாங்கள் பட்ஜெட்டில் இந்த தடவை அருகாமையில் இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. தமிழை இழுத்து இழுத்து பார்த்தாங்க, இங்கே ஒன்றும் பருப்பு வேகலை. வள்ளுவம் ஒன்று சொல்லியிருக்குது, இடித்துரைக்கும் மாண்பு. பண்டைய இலக்கியங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மன்னன் தவறு செய்யும் பட்சத்தில் அமைச்சராகட்டும் பொதுமக்களாகட்டும் அதை சுட்டி காட்டி அதை திருத்திய காலகட்டங்களில் அந்த நாகரிகத்தில் வளர்ந்தது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வந்து முதல் நிதியமைச்சர் இங்கிருந்து போனார், செல்வம் செட்டியார். அதே தமிழ்நாட்டிலிருந்து நம்ம மாண்புமிகு அமைச்சர் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு என்ன பண்றாங்க? புலியால் அடித்து, புலியை முரத்தால் அடித்து துரத்திய பெண்மணிகள் வாழ்ந்த நாடு. இன்னைக்கு ஜிஎஸ்டியால வந்து மக்களை அடிச்சு துரத்தி இன்னைக்கு 30% இன்னைக்கு கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டது. என்ன காரணம்? மூலப்பொருட்களுக்கு ஜிஎஸ்டி, ஜாப் ஆர்டருக்கு ஜிஎஸ்டி. கெஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வேலைக்கு போயிட்டாங்க, செக்யூரிட்டி வேலைக்கு, கிடைச்ச வேலைக்கு, ஹோட்டல் வேலைக்கு. இதெல்லாம் வந்து இவங்க கண்ணுக்கே தெரியறதில்ல. இவங்களுக்கு வந்து பெரும் முதலாளிகள் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. எதுக்கு இந்த கூட்டத்துக்கு வர்றாங்க? கூட்டத்தில் நீங்க என்ன கேட்டாலும் எனக்கு அந்த அதிகாரம் இல்லை, ஜிஎஸ்டி கவுன்சில் தான் இதை பண்ணணும்னே சொல்லிட்டு இருக்காங்களே, அப்புறம் எதுக்கு அவங்க அதிகாரம் இல்லாதவர்கள் வந்து இந்த குறையை கேட்கணும்? ஏமாற்றுவதற்கு தானே. கடந்த தேர்தலில் அடுத்தது அழகா மடையை மாத்தினாங்க சட்டமன்ற உறுப்பினர். பெண்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை. பெண்கள் வந்து சோசியல் ஜஸ்டிஸை பற்றி பேசுறதுக்கு ஒரே தகுதி வாய்ந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். 89 சொத்துல உரிமை கொடுத்தாங்க. அதற்கு சில வருடங்களுக்கு பிறகு சொத்தில் சம உரிமை கொடுத்தாங்க. அந்த பண்பு மாண்பு இன்னைக்கும் தொடருது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க, பஸ் பயணம் கொடுக்குறாங்க, விலையில்லா பஸ் பயணம் கொடுக்குறாங்க. அதிகமாக பெண்கள் வாக்குகளால் தான் நாங்கள் ஜெயிச்சோம். இது நீங்க எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல எப்படி மனமாத்த பார்க்குறாங்க? பிரித்தாழ்வதே இவர்கள் வேலை.
ஒன்று மதத்தை வச்சு பிரிக்கிறது, இல்லாட்டி ஜாதியை வச்சு பிரிக்கிறது, இல்லாட்டி இந்த ஆண் பெண் பேதம். நாம் அப்படிப்பட்ட இடத்துல இல்லை. ஆண் பெண் சரி நிகர் சமமாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. அதுக்கு உதாரணம் வந்து இன்னைக்கு திராவிட மாடல் அரசு நமது முதலமைச்சர் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் 40க்கு 40 ஜெயிச்சோம். இவற்றை எல்லாம் வந்து இவர்கள் மறந்துவிட்டு ஒரு நாடகம், இந்த குறை தீர்க்கும் கூட்டம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை நடத்தி அவர்கள் கூட்ட அவர்களே வெளிப்படுத்திட்டாங்க. இதுதான் நடந்தது. அல்ல ஹோட்டல் சீனிவாசனை அவமானப்படுத்தியது வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. இது நம்ம கோவை தொகுதி மக்களை அவமானப்படுத்தியதற்கு சமமல்ல. அவமானப்படுத்தப்பட்டது கோவை மக்கள் தான். குறைப்போம் என்ற பேச்சுக்க வார்த்தை இல்லை. அதே மாதிரி தேர்தலில் நாங்கள் யாராவது பற்றி பேசணுமா? முதலமைச்சருடைய சாதனை பற்றி மட்டும்தான் பேசணும். ஆன்டி இன்கம்பன்சி ஒரு இடத்தில் கூட கிடையாது. ஆன்டி இன்கம்பன்சி மத்திய அரசுக்கு தான் இருந்தது. நீங்க நல்லா கூர்ந்து பார்க்க வேணும். எல்லா இடத்துலையும் சிறப்பான வரவேற்பு, பெண்கள் கொடுத்த வரவேற்பு, சிறுபான்மை மக்களின் காவலனாக இருக்கிற திமுக சிறுபான்மை மக்கள் கொடுத்த வரவேற்பு, தாழ்த்தப்பட்ட மக்கள், பெண்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு இடத்துலையும் கூட எந்த விதமான முகம் சொல்லிப்பில்லை, சந்தோஷமான வரவேற்பு. ஏன்னு கேட்டால் தவறுகள் பூரா எங்கே நடக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஜிஎஸ்டி என்னும் ஒரு இது, நம்ம ஒவ்வொரு நாள் எவ்வளோ செலவு பண்ணுறோம், அதில் ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டுறோம்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம பேச மாட்டோம். இதற்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கூட்டம் போட்டு குறை இருக்கிறேன்னு சொல்லி அவங்களே வந்து அவங்க கூட்டம் வெளிப்படுத்திட்டு போயிட்டாங்க. நீ எதற்காக வரணும்? தேர்தலின் போது நாங்கள் ஒரு வார்த்தை யாரை பற்றியும் பேசவில்லை. முதலமைச்சருடைய சாதனை பற்றி மட்டும்தான் பேசணும். எதிர்க்கட்சி வேட்பாளர்களை பற்றி தனி மனித வெறுப்பு அரசியல் கூடவே கூடாது என்பது தலைவருடைய உத்தரவு. அதுதான் அவருடைய பாலிசி. அதற்கேற்றவாறு நாங்கள் கௌரவமாக நடந்துட்டோம். யாரும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் சொல்லியே ஜாதியை பற்றி பேசலையே, அவங்க என்ன பண்ணாங்கன்னு மட்டும்தான் பேசணும். சட்டமன்ற உறுப்பினர் வந்து நிறைய இடத்துல தவறுதலாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் அதை பற்றியெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. செய்த சாதனைகளை நம்பி வாக்கு கேட்டு அதை நம்பி மக்களும் வாக்களித்தார்கள் செய்த அரசு அப்படின்னு சொல்லி இதுதான் நடந்த உண்மை. அதனுடைய சாட்சி தான் 40க்கு 40. ஒரு ஆளுங்கட்சியாக இருந்து எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் 40 சீட் ஜெயிப்பது என்பது விளையாட்டான காரியம் இல்லை. 100க்கு 100 மதிப்பெண். இவற்றை பாரதிய ஜனதா கட்சி அரசு புரிந்து கொள்ள வேண்டும். வாக்களிக்கலைன்னா வேண்டாம். நம்மளாம் எப்படி அரசியல் பண்ணோம்? வாக்களிக்காத மக்களுக்கும் நிறைய செஞ்சு அவங்களை நம்ம கூட சேர்ந்து அதிகமான வாக்குகளை அடுத்த தேர்தலுக்கு வாங்க வேண்டும் என்று சொல்லும் காலகட்டத்தில் இவங்க நம்மள எல்லாம் பார்த்தீங்கன்னா புறந்தள்ளி தமிழ்நாடா வாக்களிக்கவில்லை, தமிழ்நாடு அப்படின்னாங்க. அதே மாதிரி இப்போ ஏர்போர்ட் கொடுத்துருக்குறோம். அதுவும் முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு என்னன்னு சொல்ல ஒரு சாதனைன்னு சொல்லணும். இனி மத்திய அமைச்சகம் இது என்ன பண்ண போகுதுன்னு பார்ப்போம். இவற்றை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி ஒரு விரும்பத்தகாத ஒரு சம்பவம் நடந்தது. அந்த ஓட்டல்களின் சார்பாக பேசப்பட்ட சீனிவாசன் அவமானப்படுத்தப்பட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த கருத்துக்கு துணை நிற்கும். அவர் பேசினது சரி, மிரட்டப்பட்டு மன்னிப்பு கோரப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.